மக்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் வேர்ல்டு கப் 2024 T20 மேட்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் பிஎன்ஜி ப்ளே பண்ணக்கூடிய டுடே 8 பிஎம்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிச் ரிப்போர்ட்டு, பிளேயர்ஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், பிளேயிங் 11 சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, பெஸ்ட் கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக எப்படி ட்ரை பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நீங்கள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அந்த பிரேம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை வச்சு கூட நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்கள், இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மேட்ச்சை நம்ம செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் பேட்டர்ஸ் நிறைய பேர் சொதப்பியிருக்காங்க, பிக்கிங் வைஸாகவும் கம்மியாக இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் நல்லா பேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைனிடாட், ஸோ அங்கே தான் இங்கே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் மேட்சஸ் பிளேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி 3 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு, 3 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் வின்னு. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 130 இருந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போ ஆவரேஜாக 143 ஏன்னா ஒரு மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 143 வரை ஆவரேஜாக இருந்திருக்கு ஸ்கோரு. ஸ்கோரிங் இப்போ இங்கே ஹையஸ்ட்டாக வந்து இந்தியா 159 ஃபார் 6, ஆனால் இப்போ ஹையஸ்ட்டு ஸ்கோர் மாறி இருக்குது. இதை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீரா வந்து பார்த்தீங்கன்னா 150 கீழே தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 169 இருந்திருக்கு. ஆனால் இப்போ வேர்ல்டு கப் மேட்சஸில் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸ்கோரிங் அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வென்யூவை பொறுத்தளவில் இந்த ப்ரீவியஸாக நடந்த அந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. சப்போஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 200 நியரஸ்ட்டாக போகலாம். அதர்வைஸ் பிஎன்ஜி பேட் பண்ணால் அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 140 150 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விக்கெட்ஸ் அதிகமாக லூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் இன்னிங்ஸில் அதை ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீரா வந்து இதுவும் அனதர் பவுலர்ஸ் கேமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் சப்போஸ் நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அப்போ ரொம்ப கம்மியான ரன்ஸில் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 130 140 தான் இருக்கும். சப்போஸ் 100 அவுட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது பிஎன்ஜி. ஸோ அப்போ பவுலர்ஸை நம்ம கேப்டன் விசி போடுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தெரியறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி ரைட், பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது பிளேயிங் 11 இன்றைக்கி சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா 2 டீம்ஸுமே குரூப் 8, அதாவது வேர்ல்டு கப் மேட்சஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. குரூப் 8க்கு செலக்ட் ஆகலை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஃபின் ஆலன் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவான் கான்வே இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3 ரவீந்திரா வர்றாரு, வில்லியம்சன். ஸோ இவங்கெல்லாம் தொடர்ந்து ப்ளே பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய பேட்டர்ஸுக்கான சேஞ்சஸ் இருக்கும். மிட்சல், பிலிப்ஸு, நீஷம், சாண்ட்னர் இவங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அதே பிளேயிங் லெவனோட ப்ளே பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பவுலர்ஸ்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸ்வீரா டிம் சவுதி அண்ட் டென் போல்ட் ப்ளே பண்ணுவாங்க. ஃபெர்குசன் பிளேஸ் சேஞ்சஸ் இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் இருப்பதற்கான விஷயத்தையும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதே சமயத்தில் பிஎன்ஜி சைடு அப்படின்னு பார்க்கும்போது டி உரா அண்டு ஏவாலா. ஸோ தொடர்ந்து டி உரா ஃபெயிலியர் ஆகிருக்காரு ஓப்பன் பேட்டிங்கில். ஸோ அதனால் சைக்கா, பாவு மாதிரி பேட்ஸ்மேனை கூட டாப்பில் ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி ஹிரியெல்லாம் ப்ளே பண்ணுவார். சோபருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி டோரிக்கா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார். சப்போஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட வரலாம். ஸோ அதுக்கடுத்து வனுவா சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், டீசன்ட் பேட்டிங் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நயோ, காரிக்கோ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமியோ. ஸோ இந்த மாதிரி இருக்குது பவுலர்ஸில். இந்த 3 பாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ராப்பர் பிளேயிங் 11 இருந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ இதிலேருந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற பார்க்கலாம். இப்போ நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் சாப்மேன், பிரேஸ்வெல், ஹென்ரி, இஷோதி, சியர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. இவங்கலேருந்து மோஸ்ட்லி ப்ளே பண்ண வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்கான ஒரு சான்சஸ் கொடுக்கலாம். அது மாதிரி இஷோதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹென்ரி உள்ளே வர்றாரு அப்படின்னா ஸ்வீரா நீசம்கான பிளேஸில் ரீப்ளேஸ் ஆகலாம்.
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் வெளியில் போகிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சியர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிரேஸ்வெல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸை சேஞ்ச் பண்ணி மார்க் சேப்மானோ அல்லது பிரேஸ்வெல்ல உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய மேக்ஸிமம் சப்போஸ் இதிலேருந்து இந்த 5 பிளேஸ்லேருந்து ஒரு 3 ஆர் 4 பிளேஸ் வரை ரீப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பெஞ்ச் பிளேயர்ஸுக்குலாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமினி லாஸ்ட் மேட்ச்சை ட்ரா பண்ணியிருந்தாங்க. சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மோரியா கார்டனர் சூப்பர்பான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதனால் இவங்களுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். வரை இதுவரை ப்ளே பண்ணலை. ஸோ அவருக்கான ஒரு சான்ஸ் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவலில் சுயராக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர் 3 சேஞ்சஸ் இருக்கும். பிஎன்ஜி சைடும் 2 ஆர் 3 சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஓகே. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவில் நம்ம எந்த மாதிரி நம்ம பிக் பண்ணணும், பிக்கிங் வைஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இப்போ ஹை பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹை பிக்ஸில் வந்து ஒரு 8 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஹை பிக் பிளேஸ்லேருந்து ஸ்வேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஆர் 2 பிளேஸ் ட்ராப் ஆவாங்க. அல்லது சம்டைம்ஸ் சில நேரங்களில் 3 பிளேஸ் கூட டீமில் வராமல் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை கெஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் நம்ம ஜிஎல்ல வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ சாண்ட்னர் வெளியில் போயிட்டார், இசோதி வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு லீஸ்ட் பிக் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபெர்குசன் வெளியில் போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல சியர்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரியோ வர்றாங்கன்னா அந்த இடத்துல சுயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு லீஸ்ட் பிக் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதே சமயத்தில் இங்கே இந்த 2 பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து சரியாக ப்ளே பண்ணவே இல்லை, லெஃப்ட் ஹேண்டர்ஸு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து சரியாக ப்ளே பண்ணாத நபர்கள் கடைசி மேட்சஸ் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் 2 பேருமே கொடுக்கலாம். சில நேரங்களில் எனி ஒன் பிளேஸ் கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாலா அண்டு நயோ 2 பேருமே டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொடுக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட அதிகமாக இருக்குது. அல்லது எனி ஒன் மிஸ் ஆகலாம். டீம்லேருந்து எனி ஒன் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்கிங்கோடு நீங்கள் ஜிஎல் டீமை நீங்கள் ட்ரை பண்ணும்போது சுயராக நீங்கள் ஜிஎல் வின் பண்ண முடியும். அப்போ சுயராக இந்த 8 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 அல்லது 7 பிளேஸ் டீமில் வருவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜிஎல் டீமை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். 6 டீம் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க்காக இருக்கும். 7 டீம்ங்கிறது 7 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸு ஹை ரிஸ்க்காக இருக்கும். 7 பிளேயர்ஸு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் வந்து ஒரு பிளேயர் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். 2 பிளேயர்ஸ் கூட ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹை பிக் பிளேயர்ஸ் வெளியில் போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீடியம் பிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 40 to 70% உள்ள 40 to 50% கூட சொல்லிடலாம். டோரிக்கா ஒரு ஆவரேஜான பிக் தான். ஸோ அது மாதிரி பிலிப்ஸு, இங்கே வந்து எஸ்பாவு, நீஷம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வனுவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேஸ்லேருந்து இந்த மொத்தம் எத்தனை பிளேஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் இருக்காங்க. அந்த 5 பிளேஸ்லேருந்து சுயராக 1 ஆர் 2 பிளேஸ் வரை டீமில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இங்கே வந்து 3 சம்டைம் 3 பிளேயர்ஸ் கூட வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த 3 பிளேயர்ஸ் பிஎன்சி சைடு, ஸோ இதிலேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வரலாம். இவங்க 2 பேரில் சுயராக ஒரு பிளேயர் உள்ள டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. சப்போஸ் நீஷம் வெளியில் போயிட்டார் அப்படின்னா ஸோ அந்த பிளேயர்ஸு அப்போ லீஸ்ட் பிக் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேயர்ஸ் ஆகிடும். அப்போ 4 பிளேயர்ஸ்னால் 2 ஆர் 3 பிளேயர்ஸ் வர உள்ளே வர்றதுக்கான டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 2 ஆர் 3 பிளேயர்ஸ் வர. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது 2 பிளேயர்ஸ் அப்படின்னா பிலிப்ஸை நம்ம சுயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த 3 பேர்லேருந்து ஒரு பிளேயரை நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ரொட்டேஷன் பேசிஸ் உள்ள டோரிக்கா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவு ஒன்றுவார். ஸோ டோரிக்கா வந்து இப்போ மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிடில் ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு நிறைய மேட்சஸ் டீமில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் கூட நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பாவு அல்லது வந்து பார்த்தோன்னா வனுவா அந்த மாதிரி கூட எனி ஒன் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் பிக், வெரி லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு 10% உள்ள இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டேரி மிட்சல் இதுவரை ப்ளே பண்ணவே இல்லை சரியா. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஆலன். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஆலன் கூட ஒரு தடவை டீமில் வந்துட்டார். ஆனால் இதுவரை மிட்சல் வந்து சரியாக ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது மிட்சல் கிளியராக இன்றைக்கி ப்ளே பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் விசியோட வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஃபெயிலான பிளேஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து வில்லியம்சன் இருக்கார். ஸோ வில்லியம்சனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
லீஸ்ட் பிக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ வில்லியம்சனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ வில்லியம்சன், டெரி மிட்சல் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம லீஸ்ட் பிக்கில் ஸ்வேராக நீங்கள் ட்ரை பண்ணணும். வில்லியம்சன் நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஃபைனல் மேட்சஸ் ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு விஎஸ்டி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், மிட்சலோ அல்லது வில்லியம்சனோ. அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே பெஸ்ட்டாக கொடுக்கவே இல்லை இதுவரை. இந்த பிளேஸ்லேருந்து எனி ஒன் பிளேஸு ஸ்வேராக டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆமினி, நீங்கள் ஆல்ரவுண்டரில் ஆமினியை நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பத்துலேருந்து, ஆனால் தொடர்ந்து ஃபெயிலியர் தான் அவர். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு மேட்ச் நம்ம ஸ்வேராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்ட் பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது பிளேயிங் லெவலில் இருந்தால். ஸோ அது மாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்சஸ் இருக்கும் ஸ்வேரா. இங்கே சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த 3 பவுலர்ஸ்லேருந்து எனி ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நியூ பவுலர்ஸ் வந்து 2 பவுலர்ஸ் வராங்கன்னா அந்த நியூ பவுலர்ஸ் 2 பேர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது இங்கேருந்து இந்த 3 பேர்லேருந்து யார் ப்ளே பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு நியூ பவுலர்ஸ் ஒரு பவுலர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 7:4 சேஃபு, ஒரு 8:3 அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். 8:3 கூட நீங்கள் அந்த மாதிரி ரேஷியோவில் ட்ரை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். 7 பிளேயர்ஸ் வந்து நியூசிலாந்துலேயும் 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜிலையும் ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜியில் ஒரு 3 பிளேயர்ஸு, நியூசிலாந்தில் ஒரு 8 பிளேயர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டிங் ட்ராக் இல்லை. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக சொல்ல முடியாது. டியூவராலாம் சூப்பரான பேட்ஸ்மேன் தான். ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஃபைனல் கேம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மேட்ச் கூட ஒரு டீசெண்டாக ஒரு பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நிறையா ரன்ஸை விட்டுருவார். ஆனால் விக்கெட் எடுக்க ஆரம்பித்தா விக்கெட் அப்படி அள்ளிடுவார் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தளவில். ஸோ அந்த மாதிரி ஊரா பொறுத்தளவில் ஓப்பன் பேட்ஸ்மேன்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரினா அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் ஊரா மாதிரி பேட்ஸ்மேனை பிக் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறாரு, அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ஹிரி அல்லது சைக்கா மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க பிஎன்ஜி அப்படின்னா அந்த பவுலர்ஸில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறது இல்லை ஒரு சாய்ஸாக இருக்கும். டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸாக நல்லா இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா சோபர், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேமி, அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கரிக்கோ, இந்த மாதிரி அந்த பவுலர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10%. இந்த 3 பேருமே பிலோ 10% தான் இருக்காங்க. ஸ்வேரா நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் வர டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நீங்கள்லாம் சேர்த்துங்க. 2 பிளேயர்ஸ் வர இந்த 2 கரிக்கோ அண்ட் ஹேமியோ டீசன்ட் பவுலர் தான். ஃபஸ்ட் பவுலிங் இருந்தால் ஸ்வேரா விக்கெட் கிடைப்பதற்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ பிச் தான். பிச் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட் ரன், ஆனால் ஸ்லோ பிச்சில் நியூசிலாந்து வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரில வச்சுங்க. இருந்தாலும் டெத்தில் விக்கெட் விழுவதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. சில நேரங்களில் அந்த பிலிப்ஸு, மிட்சல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட்டில் நின்ட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் விக்கெட் விழாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணணும். பவுலர்ஸில் ட்ரை பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ்லையும் மாற்றி நம்ம பிளேயர்ஸை வந்து இந்த லீஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணணும். இங்கேருந்து 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது இங்கேருந்து நீங்கள் சரியான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணால் மட்டுமே நம்ம ஜிஎல்லில் வின் பண்ண முடியும். கேஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணணும். ஸோ நமக்கு ஐடியா கொடுத்துருக்கோம். சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக விக்கெட் விழல, அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா உராவை வந்து ஸ்வேராக பிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் சைக்கா, ஹிரி 2 பேரும் ஒருத்தர், இந்த 3 பேரில் ஸ்வேராக ஒருத்தர் டீமில் வருவாங்க. பவுலர்ஸில் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்கள். பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மேபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸ்வேரா இசோதியெல்லாம் இன்றைக்கி டீம் ப்ளே பண்ணுவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி மோரியோ, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்டனர், ஸோ இவங்களாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சியர்ஸு கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம நிறையா டீம்ஸ் செட் பண்ணும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்றவாறு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் ஆன் டைமில் நீங்கள் லைனப் வந்தோடனே சேஞ்சஸ் பண்ண முடியும். பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரவீந்திரா ஒரு டீசெண்டாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, டீம் சவுதி, இதில் நீங்கள் யாரை ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதிராக ட்ரெண்ட் போல்ட்டுடைய பவுலிங் பெட்டராகவே இருக்கும். சில நேரங்களில் அதிரடியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் ரன்ஸை விட்டுருவார். அப்போ விக்கெட் எடுக்க சிரமப்படுவார். ஸோ அந்த மாதிரி டைமில் டீம் சவுதியோடைய பவுலிங் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 4-5 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் தான் அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய சாய்ஸ் படி நீங்கள் வந்து டீம் சவுதியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அகைன் இந்த மேட்சும் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணக்கூடியது. ஸோ டீம் சவுதியை பொறுத்தவரை அதனால் விக்கெட் கிடைப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹை லெவலில் அவரை தான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கூட கேப்டன் ட்ரை பண்ணி நீங்கள் விசி வந்து கீழே கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பு கிடையாது. பெஸ்டன் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணலாம்.
ஸோ அதர் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது திவான் கான்வே, ஃபின் ஆலண்ட், மிச்சல் சாண்ட்னர், பிரேஸ்வெல் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணால் நீங்கள் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த 4 பேர். ஸோ இந்த 2 பேரும் நியூவாக வரப்போகிறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பிரேஸ்வெல்லாம் இருந்தால் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சாண்ட்னர் இருக்கார் அப்படின்னா சுயராக அந்த இடத்துல கேப்டன் விசி கொடுக்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் விடுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இசோதி இருந்தால் கூட அந்த பிளேஸில் இசோதி எடுத்து கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த டாப் 4 பேட்ஸ்மேன் வில்லியம்சனையும் ஆட் பண்ணிங்க. டாப் 4 பேட்ஸ்மேனில் எனி ஒன் பேட்ஸ்மேனை நீங்கள் கேப்டன் விசியை ட்ரை பண்ண ரொட்டேஷன் பேசிஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபின் ஆலன் மாதிரி பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சல், வில்லியம்சன் கூட சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஓப்பனர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நீ சப்போஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் ஃபின் ஆலனை நீங்கள் வீசி கொடுக்கலாம். பவுலர்ஸில் கீழே கேப்டன் கொடுத்து நீங்கள் ஃபின் ஆலனை வீசி கொடுக்கலாம். டிவான் கான்வே கூட வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இவங்களாம் நம்ம கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலாக இருந்தால் ஸ்பின்னரை ட்ரை பண்ணுங்கள் சாண்ட்னர். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பேட்டர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைம்லேயும் பிரேஸ்வெல் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பிரேஸ்வெல் நீங்கள் சுயராக கேப்டன் ட்ரை பண்ணலாம். சிஎஸ் ஃபஸ்ட் பவுலிங் அண்ட் செகண்ட் பவுலிங் நோ ப்ராப்ளம் கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். இது ஒரு மாடல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நான் நான் இப்போ சாண்ட்னர் அண்ட் டிம் சவுதி கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம மாற்றி ட்ரை பண்ணிடுவோம். எவாலா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோபர் பதிலாக நீங்கள் சம் அதர் பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு எஸ்எல் டீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் 10 பவுலுக்கு தான் கேப்டனாக போயிருக்காங்க. நீங்கள் 10 பவுல் கூட கேப்டன் கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய கெஸ் படி இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறாங்க நியூசிலாந்து அந்த மாதிரி நான் அதை கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அப்படியே ரிவர்ஸில் கூட கேப்டன் விசி டிம் சவுதி கேப்டன் கொடுத்து விசி வந்து சார்னர் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் பேட்டர்ஸ் கூட போகலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீமை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் பிஎன்ஜி பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் ஜிஎல் வின் பண்ண முடியும். உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.